ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வர பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி ஓடோடி வரும் இந்த அப்பனை ஏமாற்றி அனுப்பிவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உனக்கொரு முக்கிய செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் தான் அப்பன் வந்திருக்கிறான் என்று போய்விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் உன் வாழ்க்கை துணையை பற்றிய மிக முக்கியமான ரகசியத்தை கூறவே உன்னிடம் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன்னையும் நீ நேசித்த உறவையும் யாராலும் பிரிக்கவே முடியாது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையின் துணை உறுதியான முடிவுடன் இருக்கிறார் என் தங்கமே. நான் வாழ்ந்தால் உன்னுடன் தான் வாழ்வேன் என்று உன்னிடமே சொல்லிவிட்டார். உன்னுடைய வாழ்க்கை துணை வந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உறுதியாக நிற்கிறார் என் தங்கமே. யார் நினைத்தாலும் அவர் உன்னை விட்டு பிரிந்து விட மாட்டார். ஏனென்றால் அவர் முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறார் என் தங்கமே. உன்னிடம் உன் வாழ்க்கை நீ மட்டும்தான் என்று அவர் உறுதியாகத்தான் கூறியிருக்கிறார். உனக்கும் அது தெரியும் அல்லவா என் தங்கமே. நாம் இறுதி வரை இப்படியே அன்பாக பாசமாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு உன்னை நேசிக்கும் அவரை ஏமாற்றி விடாதே. உறவுகளிடத்தில் இருக்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள் என் தங்கமே. போலியான தனது இல்லாமல் புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருத்தாத உதவி, கவலைகள் மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இந்த 5 குணங்கள், அரிய வகை குணங்கள் உங்களிடம் இருந்தால் உங்கள் உறவு எக்காரணத்திற்காகவும் பிரிந்து விடாது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் பேச்சை இன்னொருவர் மதித்து இருவரும் நடக்க வேண்டும். தனது இல்லற வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இருவரும் பிரிந்து இருப்பதால் அப்படி பாச இணைப்பு இருக்கலாம். ஆனால் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அது சிரமமாக கூட வாய்ப்பு இருக்கிறது தங்கமே. அதனால் ஒருவர் சொல்லும் போது ஒருவர் அதை கேட்டு நடந்து கொண்டால் பிரச்சனை பாதி தவிர்க்கப்படும். ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்து வாழுங்கள். ஒருவரின் மனநிலைமையை புரிந்து என்ன செய்யலாம் என்பதை யோசியுங்கள். உங்கள் நேசத்திற்கு நீங்க நேசிக்கும் உறவு இந்த ஜென்மத்துல இல்ல, 7 ஜென்மத்திலையும் யாராலும் உங்களை பிரிச்சு வைக்கவே முடியாது. நீங்க யாருக்கும் இன்பத்தில் இருப்பது முக்கியமில்லை என் தங்கங்களே. அவர் துன்பத்தில் இருக்கும்போது அவருடன் கைகோர்த்து நடப்பதுதான் சிறந்த வாழ்க்கை துணைக்கு அழகாக இருக்கும். அப்படித்தான் என் பிள்ளைங்கள் எல்லாம் இருப்பாங்க. நான் முழுமையா நம்புறேன். உன் துணை அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறாங்க என் குழந்தையே. சிறு சிறு சண்டைகள் எல்லாம் வந்துட்டு போதும். கருத்து வேறுபாடுகள் அன்பு அதிகமாக உள்ள இடத்துல தான் இருக்கும். என் தங்க குழந்தையே, இதுவரை என்ன இருந்தாலும் தண்டனை வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்க சந்தோஷமா கைகோர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிச்சுக்கணும். எத்தனையோ உள்ளன தங்கமே. உண்மையான அன்பு உங்க இடத்துல தான். நீங்க சிரிக்க மறந்தாலும் உங்க கவலையில இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு அன்பு இல்லாத இடத்துல நீ அழாதே. சொன்னாலும் நடிக்கத்தான் தெரியும். ஆனா என் பிள்ளை, நீங்க இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் அன்பாகத்தான் இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை துணை உறுதியாக இருக்கிறார் தங்கமே. அடுத்த உன்னுடைய வாழ்க்கையின் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. அவர் போலத்தான் நீயும் இருக்க வேண்டும். உன்னை போலத்தான் அவரும் இருக்க வேண்டும். இருவரும் போட்டி பொறாமையின்றி சந்தோஷமாக இருக்கணும். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் குழந்தையே. இருவரும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டணும். கூடிய விரைவில் அனைத்து சந்தோஷங்களும் உன் கைகூடி வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. வசந்தமாக அமைய எல்லாம் சந்தோஷங்களின் நீ பார்க்கும்படி நான் செய்கின்றேன்.
நான் உன்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். என் அன்பும் பாசத்தையும் வென்ற என் தங்கமே, உங்கள் இதுவரையும் இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் 7 ஜென்மத்திற்கு பிரிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறேன் என் தங்கமே. உன்னை எந்த விதத்திலும் நான் அப்படியே என விட்டுவிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நான் உன் துணை நிற்பேன் என் தங்கமே. எதையும் சாதாரணமாக எண்ணி விடாதே என் குழந்தையே. எல்லாம் காலப்போக்கில் மாறி மறைந்துவிடும் என் தங்கமே. அனைத்தையும் நீ பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் நான் இன்று உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். உங்கள் காதலை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். உங்கள் காதல் ஜெயிக்க உன் அப்பனை நீ வணங்க என என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் என் குழந்தையே. எப்பொழுதும் உன் அப்பன் உனக்கென்று இருப்பேன் தங்கமே. எதையோ நினைத்து கலங்காமல் அவர் உனக்கு சரியானவர் என்பதை உறுதி செய்து உன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள் இறங்கு. அவருடன் நீ விட்டு கொடுத்து அனுசரணையாக பாதிக்கு பாதியாக வாழ்ந்து பழகுங்கள் என் தங்கமே. நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். எந்தவித சண்டை வந்தாலோ எந்தவித மனஸ்தாபங்கள் வந்தாலோ உங்கள் இருவரில்தான் எல்லாமே இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் வாழ்க்கையின் சண்டைகளில் 3வது நபர் யாராவது உன் வாழ்க்கைக்குள் வந்தால் அது உன் வாழ்க்கையையே அழித்துவிடும் என் குழந்தையே. அதனால் தான் கூறுகிறேன், இருவருக்கிடையே ஒருவராக மாறியிருங்கள். எல்லாம் நீங்களே முடிவெடுத்து சந்தோஷமாக வாழுங்கள். குடும்பம் சேர்த்து வைக்கும். நீங்கள் இருவர்தான் வாழ பழகி கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லாமே நல்லதாக நடக்க உன்னப்பன் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என் தங்கமே. நினைத்தவரே கிடைக்கப் போகிறார் என்று சந்தோஷமாக இருக்கும் என் குழந்தையே. உனக்கு இனி எல்லாம் சந்தோஷமாகவும் நல்லதாகவும் வாழ்க்கை வளமாகவும் சுற்றம் நட்பும் சூழ அனைத்தும் மாறட்டும். மங்கள செய்தியே உன்னை வந்து சேரப்போகிறது என்று உனக்கூறத்தான் உன்னப்பன் வந்தேன் என் தங்கமே. எதையோ நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது தெரிகிறது. ஆனால் அது நிச்சயம் மறைந்து உனக்கு நல்ல வழியை கொடுக்கும் தங்கமே. எல்லாம் மறைந்து நல்ல விதமாக வாழ்க்கை இருக்க போகின்றது தங்கமே. அதையும் இதையும் சிந்தித்து உன் மனதை அழுத்தமாக்கி கொண்டிருக்காதே. எல்லாம் காலப்போக்கில் எளிதாகிவிடும் என் தங்கமே. அனைத்தையும் பார்த்து கொள்வோம். நான் உன் துணை நிற்கின்றேன். இந்த அப்பனின் பரிபூர்ணமான அன்பும் ஆசீர்வாதமும் என் குழந்தைக்கு நிரந்தரமாக இருக்கும். இருவரும் எந்த விதத்திலும் பிரிந்து விடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் உங்களின் ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. வாழ்க வளமுடன்.